السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல வேளையில் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ஒற்றாத பெருங்கருணையும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக விடுமுறை தினத்தை பயனுள்ள வகையில் நாம் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழும் காலமெல்லாம் இஸ்லாமியர்களாக இறைவனின் விருப்பத்திற்குரிய நல்ல அடியார்களாக வாழ வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த தர்பியா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நேரத்தில் எது நபி வழி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீங்களெல்லாம் எதிர்கால தலைமுறையினர்கள். ஒரு நாட்டினுடைய திசை வழி என்பது இளைஞர்களை மையப்படுத்தி தான் அந்த திசை வழி அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கமும் இளைஞர்களுடைய அடிப்படையை மையப்படுத்தி தான் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இறைவனால் நபித்துவத்தை இந்த இளைஞர்களுக்கு தான் அல்லாஹ் வழங்கினான். இந்த உலகத்தில் இறைவனால் ஏராளமான நபிமார்கள் இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பி தௌஹீதை கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்ற இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது முதல் மனிதர். மனித சமூகத்திற்கு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதர் ஆதம் நபி. அவர் முதல் மனிதனாக இருந்தாலும் அவர் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பின்னால் மனித சமுதாயம் உருவானதற்கு பின்னால் நான் பேசக்கூடிய நேரத்துல இடையில சில கேள்விகள் கேட்போம். ஏன்னா பயனுள்ள வகையில் நம்ம அமைக்கிறது இல்லையா, அதனால இடையில சில கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். இன்ஷா நல்லா நன்மையாக்குவோம். மனித சமூகத்திற்கு நூஹ் நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால அனுப்பலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இப்படி திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்ட பேர்கள் நமக்கு நபிமார்கள் யார் என்று தெரியும். ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மொத்தமாக எல்லா சமூகத்திற்கும் நாம் தூதுத்துவத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எதற்காக நம்முடைய தூது செய்தியை நாம் கொடுத்தோம் என்றால், இந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் என்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நன்மையை பெற முடியும் என்பதற்காகத்தான் தூதுத்துவத்தை வழங்கியதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். நாம் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? நாம் முஸ்லிம் தானே? வேற சமூகத்திலிருந்து நாம எப்படி வேறுபடுறோம்? முஸ்லிம் நாம் வேற வேற சமூகம். நாம இந்தியால இந்த நிலப்பரப்புல நாம வாழ்றோம். நம்முடைய நாட்டுல எல்லாரும் முஸ்லிம்கள் கிடையாது, வேற வேற மதங்கள் இருக்குது. இந்த மதங்களில் இருந்து நாம் எப்படி வேறுபடுகின்றோம்? யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க கை தூங்க. இந்து மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம், சமண மதம், இப்படி நிறைய மதங்கள் இருக்கு. இதுல இருந்து இஸ்லாம் எப்படி வேறுபடுது? யாராவது சொல்ல முடியுமா? நாம ஏன் இஸ்லாத்துல இருக்கிறோம்? அதாவது இந்து மதமும் ஒரு மதம் தான், மனிதர்கள் தான் பின்பற்றுறாங்க. இஸ்லாத்தையும் மனிதர்கள் தான் பின்பற்றுறாங்க. நாம் ஏன் இஸ்லாத்துல இருக்கணும்? இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த மார்க்கமா, இல்ல எப்படி இந்து மதம் மாதிரி ஒரு மதம் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா? இல்ல உங்களுடைய பார்வையில இஸ்லாத்தை பற்றி நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க?
என்னடா கேள்வி கேட்கிறாங்க கூப்பிட்டு வச்சு அப்படின்னு நினைக்க மாட்டேன். இது நமக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் தான். நீங்க தவறா சொன்னாலும் அதை நாம வந்துட்டு என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நாம அதை பகுதியாக நாம் எடுத்துக்க மாட்டோம். நாம் அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாருமே அறிவை பெறணும், மார்க்க அறிவை பெறணுங்கிற நோக்கம் தான். வேற மதத்திலிருந்து நாம இஸ்லாமிய மார்க்கத்துல நாம இருக்கிறோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய யாராவது நான் இந்து மதத்துக்கு மாற போறேன், அதாவது மாறிப்போ அப்படின்ட்டு சொன்னா யாராவது நீங்க போக தயாரா இருக்கிறீங்களா? ஏன் நாம தயாரா இல்ல? இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் வேற வேற அதாவது வேற வேற மதங்களை பற்றிய புரிதல் ஏதோ முழுவதுமாக இஸ்லாத்தை தெரியவில்லை என்றாலும் அது இஸ்லாத்திலிருந்து வேறுபட்ட ஒரு மதம், இஸ்லாத்திற்கு நிகரான ஒரு சிந்தனை உள்ளது இல்லை என்ற ஒரு அடிப்படை ஓரளவு நமக்கு புரிஞ்சிருக்குது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இப்படி உலகத்துல பல மதங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுது, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். நாம எல்லாருமே மதரசால இருந்துதான் நாம வந்திருப்போம். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால இருந்து நாம மத்த மதரசால திருமறை குரான ஓத நாம படிச்ச ஆளுங்க தான். எல்லாருமே ஓத கேட்போம் இல்லையா? ஓத போவாத ஆள் மட்டும் கை தூங்க. நாம குறை சொல்றது இல்லை, நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருமே மக்தப் போயிருக்கீங்களா? மக்தப்ல ஓடிருக்கீங்களா? மக்தப் குரான் ஓத தெரியுங்களா எல்லாருக்கும்? அப்ப நாம மக்தப்ல போன நமக்கு அங்க சொல்லக்கூடிய முதல் தகவல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் இன்னும் கூட அமைப்புகள் நடத்தக்கூடிய சுன்னத் ஜமாத் நடத்தக்கூடிய மக்தப் மதரசா இருந்தாலும் அங்க சொல்லப்படக்கூடிய தகவல் என்ன? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்ற இந்த கலிமாவை நாம் எல்லாம் சொல்லுவோம். இதுதான் ஒருவருக்கு மனிதர்களிடத்திலிருந்து இஸ்லாமியனாக வேறுபடுவதற்கு ஒரு காரணம். இஸ்லாம் என்றது ஒருவன் பிறப்பிலே ஒருவன் வளர்ந்ததற்கு பின்னால் அவன் தக்க வைப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றது என்றால் இந்த கலிமாவை உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிவது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல மதங்களால பல பிரிவுகள் இருக்கு, அது நமக்கு தெரியுது. ஆனால் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் பல பிரிவுகள் இருக்குல்ல. இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் தானே, அது யாருக்காவது மாற்று கருத்து இருக்காங்க? இருக்காது. இப்படி இஸ்லாம் என்ற இந்த மக்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் தௌஹீத் ஜமாத் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு சொல்லுது. இன்னும் வேற வேற மக்கள் அவர்களுடைய சிந்தனைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். எதுதான் உண்மையிலே இறைவன் சொன்ன வழி அப்படிங்கிறதுல நமக்கு இயல்பாகவே சில சந்தேகங்கள் வரலாம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே இவ்வளவு பிரிவுகள் கண்ணுக்கு முன்னால நமக்கு தெரியுது. நம்ம தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஹல்லா ஜமாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மஹல்லா ஜமாத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அங்க குறைந்தபட்சம் ஒருவராவது தௌஹீத் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவரா இருப்பாரு. அந்த மஹல்லா ஜமாத்துல இருந்து வித்தியாசமான ஒரு கொள்கை நமக்கு தெரியும். அப்ப இப்படி ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய பெற்றோர்களின் பிறந்தவர்கள் மத்தியில இவ்வளவு வேறுபாடு இருக்கிற அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வரலாம். ஆனால் இந்த சிந்தனையை எதில் நாம் தீர்க்க வேண்டும்? அப்படித்தானே? அதாவது பலர் மனிதர்களாக இருக்கக்கூடிய பலர் பல வழிகளை அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், பின்பற்றுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் எதை பின்பற்ற வேண்டும்? இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நடைமுறையை எங்க நாம் எடுக்கணும்? அதற்கு முன்பாக அடிப்படையாக ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தத்துவம் அப்படின்னா, நாம இன்னைக்கு உயிர் வாழ்றோம். வாழக்கூடிய நம்ம இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இளைஞர்களா இருக்கீங்க. இதற்கு முன்னால நம்முடைய அத்தா இருப்பாங்க. அத்தாவுடைய அத்தா எங்க இருப்பாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியுமா? சில அத்தாவுடைய அத்தா இருக்கலாம். அந்த அத்தாவுடைய அத்தா எங்க இருப்பாங்க? இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களா இல்லையா? வாழ்ந்தாங்க. வாழ்ந்தவனுடைய விளைவுதான் நம்ம அத்தாவே உலகத்தில் வந்திருக்காரு. அப்போ உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை தழுவார்கள். இந்த சிந்தனை நம்ம உள்ளத்துல வந்தது அப்படின்னு எதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தில் மனோ இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய உள்ளத்துல உள்ளம் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால்
நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். வாழக்கூடிய நாம் இதற்கு பின்னால் நமக்கு வாலிப பருவம், அதற்கு பின்னால் திருமணம், திருமண பந்தத்திற்கு பின்னால் நமக்கும் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்படி நாம பிள்ளையா இருக்கிறோமோ அதே போன்று நமக்கும் பிள்ளைகள் பிறப்பார்கள். அதற்கு பின்னால் நாம் முதுமை பருவத்தை நாம் அடைவோம். முதுமை பருவத்தை எப்படி நாம பார்க்கணும்? இன்னைக்கு நம்ம அத்தா எப்படி இருக்காங்க, அத்தாவுடைய அத்தா எப்படி இருக்காங்க, அவங்களை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமோ அதே போன்று அவர்களால இயங்க முடியாது. ஒழுங்கா பாத்ரூம் கூட போக முடியாது, உட்கார முடியாது. பள்ளிவாசல்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நாமெல்லாம் நின்று தொழுவோம். சில வரிசைகள்ல சில சேர் கோயில் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சேர்ல தொழக்கூடிய மக்கள் என்ன உபாதை உள்ளவர்கள். அவர்களால குறிஞ்சி நிமிர்ந்து அல்லது முட்டை தரையில ஊனி நெத்தியை தரையில சச்சிரா செய்வதற்கு ஏற்ற முதுகு தண்டோட வேலை செய்யாத நிலையில் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் நாம் இன்னைக்கு எப்படி இயங்குறோமோ அதே போன்று இயங்கியவர்கள் தான். அப்போ மனிதனுடைய அந்த பலவீனங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் கேள்வி கேட்டுக் கொள்வோம். அந்த வாழ்க்கையை கேள்வி கேட்டுக் கொண்டோம் என்றால் இறுதியாக நம்முடைய நிலை என்பது மரணம். நாம எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை தருவ வைக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல எந்த ஒரு கோட்டைக்குள் நீங்கள் நுழைந்தாலும் மனிதனுடைய உயிரை மனிதனை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் ஒருங்கிய ஒரு கோட்டை என்று நீங்கள் கற்பனையில் நினைத்தால் கூட அல்லாஹ் நாடினால் அந்த கோட்டையை நீங்கள் தஞ்சமூடக்கூடிய நேரத்திலேயே உங்களுடைய உயிரை நாம் கைப்பற்றுவோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்துல பிறந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் என்ற ஒரு விதியை நாம் எழுதியிருக்கின்றோம். என்னைக்கு மரணம் அப்படின்னு நமக்கு தெரியாது. மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு நாம வாழ்றோம், வாழ்ந்ததற்கு பின்னால் நாம் மரணம் அடைவோம். மரணம் அடைந்ததற்கு பின்னால் அங்கு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று மனுஷர் பெருவழி அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் மனிதர்களை நிறுத்தி இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அந்த செயலுக்கு அங்கே கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியை எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எதிர்கொள்ளக்கூடிய நாம் இன்னைக்கு சமூகமா நாம் இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, ஊருக்காக, மஹல்லா ஜமாத்துக்காக சில நேரங்களில் என்ன செய்வோம்? நம்முடைய சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும். இவர்களுக்காக பார்த்து பார்த்து சில விஷயங்கள் நாம செய்வோம். மனிதன் தனக்கு தேவை என்பதை நிலைத்து செய்வதை விட தன்னுடைய நண்பனை பார்ப்பான், தன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பான், சமூகத்தை பார்ப்பான். இப்படி பார்த்து செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள் உலகத்துல. நீங்களே உங்களுடைய நெஞ்சில சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சில கையை வச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் நீங்க விரும்பி எடுத்ததா? இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நீங்க விரும்பி சாப்பிடுறதா? ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நேரத்துல நாம் அப்படி செய்வோம். ஆனால் பல விஷயங்களில் நாம் சமூகம் எப்படி தீர்மானிக்கின்றதோ அதைத்தான் நாம செய்வோம். அப்படித்தானே? யாராவது ஒரு நடிகை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது செய்யணும்னு நாம நினைப்போம். வேற யாராவது இப்படி செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னா செய்யணும்னு நாம நினைப்போம். அப்போ நாம் பிறரை பார்த்துதான் சில விஷயங்களை முடிவெடுக்கின்றோம். ஆனால் மறுமை நாளில் அந்த நிலை இல்லை. ஒவ்வொருவரும் இறைவனிடத்திலே தனியாக நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்திலே கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அந்த நாளை நாம் எண்ணினால் இந்த உலகத்துல எப்படி நாம் இருக்கிறது ஒரு முடிவுக்கு வரும். அது எந்த அமைப்பு, எந்த ஜமாத்து, எவ்வளவு பெரிய காலகாலமா இருந்தாலும் நாம மரணத்திற்கு பின்னால் இறைவனை சந்திக்க போகின்றோமே, அந்த நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் வேறு யாரையும் நாம கவலைப்பட மாட்டோம். தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் நாங்க கூட என்ன சொல்றோம் அப்படின்னா, தௌஹீத் ஜமாத் இருக்கு இல்லையா, தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிறது சொர்க்கத்துக்கு கூட்டுவோம்னு சொல்லுவாங்களா? தௌஹீத் ஜமாத் இருக்கக்கூடிய மாநில தலைவரே சொல்ல மாட்டாரு. நாங்க இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்றோம், தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிறது காலில் போடுற செருப்பு தான். காலில் போடுற செருப்பு எதுக்கு? நம்ம காலில் செருப்பு எதுக்கு போடுறோம்? செருப்பு எதுக்கு போடுறோம்? முள்ளு குத்தக்கூடாது, வெயில்ல வந்தா சூடு படக்கூடாது,
கழிவறைக்கு போனோம் அப்படின்னா அந்த அசுத்தல மூளை காலில் படக்கூடாது, இதுக்கிட்ட செருப்பை பயன்படுத்துவோம். செருப்பு தேஞ்சிட்டு அப்படின்னா என்ன செய்வோம்? மாத்திடுவோம். இதுதான் தௌஹீத் ஜமாத்து. ஏன் தௌஹீத் ஜமாத்துடைய சிந்தனை என்பது, கொள்கை என்பது திருமறை குர்ஆன். மரணத்திற்கு பின்னால் எது வெற்றி பெற நமக்கு உதவுமோ அந்த திருமறை குர்ஆன் அதனுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நபிகள் நாயகத்துடைய போதனை தான் மறுமை நாளில் வெற்றியை பெற்றுத் தரும் என்ற அந்த சிந்தனை அந்த ஜமாத்துக்கு இருக்கிறது வர காலில் செருப்பை போடுற மாதிரி அதை பயன்படுத்தினோம். இயக்கங்கள் இதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு எது சேர்க்கும் என்றால் அதைத்தான் நாம் எங்க எடுக்கணும் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாம எங்க எடுக்கணும் என்றால் நாம் எல்லாம் திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம். திருமறை குர்ஆன்னா என்னது? குர்ஆன்னா என்னது சொல்லுங்க, தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வேதம். திருமறை குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன். உலகத்துல திருமறை குர்ஆன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றது. அதை நபிமார்கள் கூட நினைத்தால் கூட அவர்கள் இஷ்டப்படி வாழ முடியாது என்று திருமறை குர்ஆன் பல இடத்துல சொல்லுது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதாவது அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இஸ்லாமிய மார்க்கத்தை தௌஹீத் ஜமாத் கூறு போட முடியாது. இதுதான் அதனுடைய பொருள். இஸ்லாத்தை மஹல்லா ஜமாத் தீர்மானிக்க முடியாது, அதுதான் அதனுடைய பொருள். இஸ்லாத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய பேர் அறிஞர்கள் தீர்மானிக்க முடியாது, இஸ்லாத்தை நபிமார்கள் தீர்மானிக்க முடியாது, அதான் அதனுடைய பொருள். அல்லாஹ் கவனத்தில் கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் என்பது எனக்குரியது என்று யார் சொல்கின்றார் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இது சூரா 39வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் இந்த தகவலை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஆதாரம் இல்லாம நம்ம பேச மாட்டோம். ஆதாரம் இல்லாமல் பேசினால் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் குற்றவாளி என்று அஞ்சிய நிலையில் தான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல நாம பதிவு வைக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் என்பது எனக்குரியது என்று சொன்னதற்கு பின்னால் இறைவன் இந்த தூதுத்துவத்தை தன்னுடைய நபிமார்கள் மூலமாக மக்களிடத்தில் பேசுகின்றான். அல்லாஹ் நேரடியாக மக்களோடு உரையாடுவதற்கு மனிதர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். மனிதர்களிடத்தில் இந்த தகவலை கொண்டு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மனிதர்களை இறைவன் நபிமார்களாக தேர்ந்தெடுத்து இந்த செய்தியை ஒவ்வொரு சமூகத்திற்கும் கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நமக்கு வந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைச்சான் இல்லையா? படைச்சதுல முதல் மனிதனாக அல்லாஹ் யாரை படைத்தான் என்றால் ஆதம் நபியை படைத்தான். ஆதம் நபியுடைய அந்த ஆற்றலை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது உலகத்துல நாம் எல்லாம் இங்க கல்வியில காலேஜ்ல நாம் எல்லாம் படிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரே மார்க் நம்மால் எடுக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் கவனிங்க. வேற வேற சிந்தனைகள்லாம் மாறுபடும், கவனிக்கணும். இடையில கேள்வி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ மனிதனுடைய அறிவுகள்ல மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொருவரும் இந்த வந்திருக்கிறதுல சிலர் நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொத்த உலகத்தினுடைய அறிவையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததாக திருமறை குர்ஆனில் சொல்றான் என்றால் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் வழங்கியிருக்கிறான். அல்லம ஆதம் அஸ்மாவுக்குள்ளதா, ஆதமிற்கு நாம் உலகத்தில் உள்ள அனைத்து பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் கூடியவர்கள் தான், அறிவில் உயர்ந்தவர்கள் தான். அந்த அறிவில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் மனிதன் ஒரு விஷயத்தை சிந்தனையை பயன்படுத்தி உலகத்துல ஏதாவது கண்டுபிடிக்கலாம். நம்ம காலில் செருப்பு போடுறத கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு அதை வேற விதமா படைக்க முடியுமா, அதை வேற விதமா தயாரிக்க முடியுமா, மனுஷன் யோசிக்கலாம். மனிதனிடத்துல பேசுறதுக்கு தொலைபேசி இன்னொரு சாதனங்கள் ஏதாவது அவன் சிந்தனையை பயன்படுத்தி உலக நன்மைக்கு அவன் சிந்தனையை பயன்படுத்தலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில் சிந்தனையை எந்த மனிதனும் பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் சொல்வதை அப்படியே ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் இறைவன் இந்த சமூகத்திற்கு விதியாக ஆக்கியிருக்கின்றான் என்ற விஷயத்தை ஆதம் நபியுடைய அந்த விஷயத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தவறு செய்தாங்க, உலகத்துல அல்லாஹ் அவர்களை
அனுப்புகின்றான். அனுப்பக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கின்றான். மின்னி ஹுதா ஒமன் தபிய ஹுதாய இந்த விஷயத்தை சூரா 2வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் நபியையும் அவருடைய மனைவியையும் இந்த உலகத்திலே அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொன்னான், உலகத்திற்கு செல்லுங்கள், சென்றதற்கு பின்னால் நான் சில வழிமுறைகளை கற்றுத் தருகின்றேன், அந்த அடிப்படையிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னான். முதல் மனிதர். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் எடுத்துக்கொண்டால் நான் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய நண்பர் அப்படிங்கிறது நாம கேள்விப்படுறோம். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகங்களை இபாதத்துகளாக நம்ம சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் எடுத்துக்கொண்டால் யார் வழிமுறை? ஹஜ்ஜு நாம போறோம் இல்லையா, ஹஜ்ஜு உம்ரா தவாப்ல சுத்துறது அதனுடைய கிரியைகள் இது எல்லாம் யாருடைய வழிமுறை நாம் பின்பற்றுவோம்? இஸ்லாமிய மார்க்கத்துல 50 கடமைகள் ஒரு கடமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய வழிமுறையை நமக்கு இபாதத்தாக காட்டினார்கள் என்றால் இப்ராஹிம் நபி செய்த அவர்கள் குடும்பத்தினர் செய்த அந்த தியாகத்தை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தாக காட்டியிருக்காங்க. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே, மட்டும் இல்லாமல் இறைவனுடைய நண்பர். அந்த இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் நபி தன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தினா முஸ்லிமத்தன் லக். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவராகவும். இந்த வார்த்தையிலே பல பொருள் இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, கட்டுப்படுதல் என்றால் கட்டுப்பாடை விதிக்கக்கூடியவன் யார்? உனக்கு கட்டுப்பட்டவராகவும் எங்களுடைய வழித்தோன்றர்கள் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ் ஆக்கு என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். கட்டுப்பாடு என்றால் கட்டுப்பாடு விதிக்கக்கூடியவர் ரப்புல் ஆலமீன். அதற்கு பின்னால் அவர்கள் சொல்கின்றார்கள், வா அரினா மனாசிக்கனா, எங்களுடைய வழிபாடுகளை. யார் கேட்கிறது? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறது. எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற தகவலை சூரா 2வது அத்தியாயம் 128வது வசனத்துல அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த தகவல் நமக்கு எதை உணர்த்துது? எதை பின்பற்றணும்னு உணர்த்துதா? ஒரு நபி இறைவனுடைய நண்பராக இருந்தாலும், ஒரு நபி இறைவனுடைய கரத்தால் படைக்கப்பட்ட முதல் மனிதனாக அறிவை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிய அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இபாதத் என்ற பெயரால் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் விரும்பியதை செய்ய முடியாது என்பதை இதன் மூலமாக நாம தெரிந்து கொள்ளலாம். உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி நபி யார்? யாரை சொல்ல முடியுமா? இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி நபி முகமது நபியா? உறுதியா இருக்கீங்களா? முகமது நபி தானா? அப்போ கியாம நாள்ல இறைவனால உலகத்துக்கு யார் அனுப்பப்படுவா? அப்போ கடைசி நபி யாரு? கடைசி நபி முகமது நபி தான். கரெக்டா தான் சொன்னீங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரிலாம் வழிகேடுகள் வரும், அதுக்காக இந்த தகவல் நம்ம சொல்றோம். அப்போ இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி நபி காத்தமும் நபி என்று திருமறை குர்ஆன்ல சொன்னார். இதுக்கு பின்னால் எந்த நபிமார்களும் வரமாட்டாங்க. அப்படி நபிமார்கள் இதுக்கு பின்னாடி இல்ல அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை எடுத்துக்கிட்டு பல வழியில போறதை நாம பார்க்கிறோம். நாம எச்சரிக்கையா இருக்கணும். நாம தனியாக இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்துல நமக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன் வழிகாட்டுதல் தான் நமக்கு உதவும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப முஹம்மது நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 6வது அத்தியாயம் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இத்தபியு மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க. முஹம்மது நபிக்கு அல்லாஹ் இறுதி நபி அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். முஹம்மது நபிக்கு இன்னொரு தகுதி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முன்னால செஞ்சதை மன்னிச்சுட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு பின்னால் செய்வதையும் மன்னிக்கப்பட்ட ஒரு தகுதி உலகத்துல யாருக்கு இருக்கு அப்படின்னா முஹம்மது நபிக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது இத்தபியோ மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க லா இலாஹ இல்லா ஹுவ, நீங்கள்
நபியே உங்களுக்கு எது என்னிடத்தில் இருந்து வேத வரியாக திருமறை குரானாக உங்களுக்கு எது வழங்கப்பட்டதோ அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு இதை விடுத்து வணக்கத்திற்குரியவனாக வேறு யாரையும் நீங்கள், அதாவது இதை விடுத்து யார் பின்பற்றுகின்றார்களோ அவன் அல்லாஹ் திருமறை குரான் சொல்ல இந்த தகவலை தவிர வேறு எதையுமே பின்பற்றக்கூடாது அப்படின்னு திருமறை குரான்ல சொல்றான். நபிகள் நாயகத்தை பார்த்து கூட இறைவன் சொல்லக்கூடிய தகவல் என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் சொந்தமாக எந்த விஷயத்தை முடிவெடுக்க முடியாது. அவங்க இறுதி நபியாக இருந்தாலும் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட தகுதியுடையவர்களாக இருந்தாலும் இதுக்கு ஒரு சேவல கூட சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விரும்பினதை கூட செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு சில சேவலை சொல்லலாம். கிப்லா மாற்றத்தை பத்தி நாம ஹதீஸ்கள்ல நாம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனால அவங்க தொழக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்துல பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல்-அக்ஸாவை பார்த்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க. தொழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய எண்ணம் மஸ்ஜிதுல் ஹராமை எதிர்நோக்கி தொழ வேண்டும் என்று அவங்களுடைய உள்ளம். அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்றான், நபியே உம்முடைய தலை வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் ஏதாச்சும் வேதத்தை கொடுக்க மாட்டானா, ஒரு வழி செய்து தர மாட்டானா, என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய மாட்டானா அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய சிந்தனை ஹரமை மஸ்ஜிதுல் ஹரமை முன்னோக்கக்கூடிய அளவில் உங்களுடைய சிந்தனை வானத்தை நோக்கி வகையை எதிர்பார்த்து இருக்குது. ஆகையினால இன்னைக்கு உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் அல்லாட்ட இருந்து அந்த வழிகாட்டுதல் வந்ததற்கு பின்னால் தான் பைத்துல் முகத்தஸை நோக்கி தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பின்னால் தன்னுடைய நிலையை மாற்றினாங்க. அப்ப ஆரம்பத்துல 2 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை எதை நோக்கி தொழுதார்கள் என்றால் பைத்துல் முகத்தஸ். ஆனால் அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தது என்றால் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழணும் அப்படிங்கக்கூடிய விருப்பம் இருந்தும் அவர்கள் செய்ய முடியவில்லை என்ற தகவலை நாம பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சம்பவத்தை கூட நாம சொல்லலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி தோழர்கள் 2 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. பரீரா முஃபீஸ் என்ற 2 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை முகீஸ் அவங்களுடைய பஞ்சாயத்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில குடும்ப விவகாரத்தை பேசி அவங்கள முடிவு செஞ்சு அனுப்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருப்பம் என்ன? இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது. எந்த அளவில் அப்படின்னா அந்த நபி தோழியிடத்திலே பரீரா என்ற அந்த தோழியரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த தன்னுடைய கணவருடைய நிலையை பார்த்து முகீஸுடைய சூழ்நிலை என்பது ரொம்ப ஒரு சோதனையான ஒரு சூழலில் அவர் இருக்கின்றார். ஆகையால் அவரோட சேர்ந்து வாழுங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லும் போது அந்த பரீரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் நீங்க இந்த மாதிரி எனக்கு உபதேசம் செய்யறது கட்டளையா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கட்டளை அப்படின்னா அதை அப்படியே பின்பற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறைவன் புறத்திலிருந்து சொல்வது இஸ்லாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். அப்ப அதைத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த உபதேசம் என்பது கட்டளையா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இல்லை, இது உபதேசம் தான் என்று நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்தை கூட அவர்கள் மார்க்கமாக ஆக்க இஸ்லாம் விரும்பவில்லை, இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்க முடியாது, முதல் மனிதர் தீர்மானிக்க முடியாது, இறைவனுடைய நண்பர் இப்ராஹிம் நபி தீர்மானிக்க முடியாது. அப்போ இதை விடுத்து வேற வேற இமாம்கள் தீர்மானிக்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி தொழுகிறத யார் தீர்மானிக்கணும்? அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும். நோன்பு வைப்பதை அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும். தன்னுடைய தூதர்கிட்ட சொல்லுவா, அந்த அடிப்படையில் நாம பின்பற்றணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதருக்கே அனுமதிக்காத ரப்புல் ஆலமீன் ஒரு சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அனுமதிப்பானா? ஒரு ஹனஃபி இமாமுக்கு அனுமதி கொடுப்பானா? ஒரு மதுஹப் என்ற பெயரால் அல்லது ஒரு இயக்கம் என்ற பெயரால் இவர்களுக்கு அனுமதி இருக்குமா? கிடையாது. அப்போ நம்முடைய எதிர்கால வாழ்க்கை என்பது மரணத்திற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிதான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், எது இறைவனிடத்தில் இருந்து
வகை செய்தியாக உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதை விடுத்து வேறு யாரை நீங்கள் பொறுப்பாளர்களாக, அது சாபியாக இருந்தாலும், மதுரப் என்ற பெயரால எந்த சிந்தனையாக இருந்தாலும், இயக்க ரீதியாக எந்த சிந்தனை உங்கள் மத்தியை விதைத்தாலும் அல்லாஹ் இறக்கியதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். இதுதான் நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். இந்த விஷயத்தை நாம் வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய காலமெல்லாம் நாம் நபி வழியில் நிலைத்திருப்போம், சொர்க்கத்திற்குரிய பாதையை நாம் நிலைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இறைவனுடைய வகையை நாம் ஏற்று அதன் அடிப்படையிலே செயல்படுத்துவதற்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.